Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனல் ஏன் ஸ்லோவாக க்ரோத் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ரியல் பற்றி ஒரு வீடியோ போட்டால் அது அந்த அளவுக்கு பெரிய பாப்புலர் ஆகாது. ஆனால் ஒரு மேஜிக் தம்ப்நெயில் போட்டோ மேஜிக் விஷயத்தை பற்றி பேசி போட்டால் நிறைய வியூஸ் போகும், நிறைய லைக்ஸ், நிறைய என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா டேட்டா போயிட்டு இருக்கும், பெரிய லெவலில் பில்டப் பண்ணுவாங்க. நம்ம ரியலை பற்றி பேசுகிறதுனால சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதில்ல, எதையும் லைக் கூட பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா சம்பாதிக்கலாமா, இல்லை 1000 ரூபா போட்டால் 10 இப்போ 1000 ரூபா போட்டு 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். அப்போது 10,000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாமா, அப்போ 1 லட்ச ரூபா போட்டால் 10 லட்சம் சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி முடியும்? கொஞ்சம் லாஜிக்காக பேசலாம் வாங்க. ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அதில் லாப நஷ்டம் இருக்கும். ஏன் லாபம் வருது, ஏன் நஷ்டம் வருது, அந்த தொழிலை வந்து எத்தனை நாளாக அந்த பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு வேலை தெரியாமல் ஒரு தொழில் போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ண சொல்லும், அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இப்போ 1 லட்ச ரூபா முதல் போட்டோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ நஷ்டம் வருது, இதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் பண்ணவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை வருஷமாக அதில் வந்து லாபத்தில் இருக்காங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி தான் நம்ம போவோம். ஆனால் இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து யாரும் அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாம் அழுகுறாங்க, லாஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அதை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னா யாரும் கேட்குறது கிடையாது. இல்லை இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கையில் காசு இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துன்னு வந்தேன், 5 லட்ச ரூபா போயிடுச்சு, மிச்சம் 5 லட்ச ரூபா இருக்குது, இதில் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி ட்ரை பண்ணுவீங்க? 10ல் 5 லட்ச ரூபா போயிடுச்சு, உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிச்சிங்க. 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போயிடுச்சுன்னு தெரியுது. அப்போ மிச்சம் 5 லட்ச ரூபா இருக்குது. அப்போ 5 லட்ச ரூபா என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? அதுலேயும் 3 லட்ச ரூபா போக தான் போகுது, தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சும் ஏன் வந்து ஒரு தெரியாத ஒரு தொழிலை ஏன் திரும்ப ஏன் பண்ணிகிட்டு இருக்கணும்? ஏன்னா அடிக்ஷன், அதுக்கு போதை ஆகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது, அவங்களால ஆப்ஷன் பையிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற விஷயமும் சரி, இந்த தோணுதே அப்படின்ற விஷயமும் சரி, ரெண்டும் உங்களை லாக் பண்ணி வச்சுட்ருக்கோம். உங்களை அந்த ஃபீல்டில் விட்டு வெளியே போகாமல் தடுத்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் சார்ட் ட்ரேடிங் கற்றுக்கிறது வேறு ஒரு பக்கம். சார்ட் ட்ரேடிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் எல்லாமே பக்கா வந்துடும். ஆனால் அந்த லைவ் ட்ரேடிங் எமோஷ்னலை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்ட்ஸ். ஓகே, சரி, இதையும் தெரிஞ்சுங்க. என்னடா அது தேவையில்லாத விஷயம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் பேசுகிறது தான் மன்னிச்சுங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம 2 சேனல் இருக்குது, ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் ஒன்று, இன்னொன்று ஆப்ஷன்ஸ் தமிழ் ஒன்று. ஸோ இந்த வீடியோ அதில் போகிறேன்னு தெரியல எனக்கு, பார்க்கலாம், அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆப்ஷன் சார்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் ஓவராலாக பாருங்கள். அது எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆப்ஷனில் பணம் எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், பணம் பண்ண முடியுமா முடியாதா, ஃபஸ்ட் அந்த ஸ்கில்க்கு வாங்க. ஓகே, 44,000 CE, இப்போ மார்க்கெட்டு 43,989, ஆல்மோஸ்ட் 44,000 வச்சுங்களேன். நான் வந்து அட் த மணி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அவுட் ஆஃப் த மணியும் போல், ரொம்ப இந்த மணியும் போல், ரொம்ப வந்து ஓவரெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். 44,000 கால் ஆப்ஷனையும் 44,000 புட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து புட் ஆப்ஷனு, இது கால் ஆப்ஷன், ரைட்டுங்களா? இப்போது எல்லோரும் மார்க்கெட்டுக்கு வரவங்க என்னென்னா, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தால் மேலே போகும், இல்லை புட் ஆப்ஷன் எடுத்தால் கீழே போகும், அந்த மைண்ட் செட்டில் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே சார்ட்டை வந்து யாரும் கவனிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 சார்ட்டுமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. கால் ஆப்ஷன் சார்ட்டும் புட் ஆப்ஷன் சார்ட்டும் டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதில் யார் அப்படி பணம் பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் சேல் பண்ணி பண்ணுறவங்க தான் பணம் பண்ணுவாங்க, இதுலேயும் சேல் பண்ணுறவங்க தான் பணம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஓவரால் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. சொல்ல ஆப்ஷன் சேலர் தான் வந்து பணம் பண்ணுவாங்க, பணம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் போனால் ரெண்டுமே டவுனில் தான் வரும், இதுவும் டவுனில் தான் வரும், இதுவும் டவுனில் தான் வரும். ஏன் அந்த சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா ஒரு மொத்த ஸ்டோரி தெரியுது. 15ஆம் தேதி இதுவும் 15ஆம் தேதி கொஞ்சம் ஸ்க்ரீன் முன்னாடி எடுத்தேன், 22ஆம் தேதியிலும் தெரியுது. ஸோ இங்கேருந்து 15 கணக்கு போடுங்க. இது 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கீழே தான் வருது. ஓகே, இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய ஹை பாருங்கள் 900ங்களா, இதனுடைய ஹை பாருங்களேன் 800ங்களா. ஓகே, ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வருதுங்களா. ஸோ 22, 23, 24, இதுவும் 6ஆம் தேதி. ஓகே, ஸோ இங்கே ஒரு நினைக்கிறேன். ஓகே, இந்த 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லோவாக இருக்குது, இதில் ஹை காமிக்கும், இதில் ஹையாக இருக்குது, லோ காமிக்கும். ஏன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இல்லைங்களா. ஸோ மாறி காமிக்கும், புரிஞ்சுங்க. இந்த ஹை வந்து இது கணக்கு எடுத்துங்க. ஓகே, உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இது
கால் ஆப்ஷன் ஆகுது, இங்கே ரேட்டு அதிகமாக காமிக்கும். புட் ஆப்ஷனில் கால் பி காமிக்கும். சரி, நமக்கு தேவைன்னா மொத்தம் ஹை கணக்கு எடுத்துங்களேன். இதனுடைய 800, இது 900. ஸோ ரெண்டுத்தையும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இன்றைக்கி 800 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் 800 வச்சுக்கலாம். 900 900 கூட தேவையில்லை. ரெண்டு 1800 ரூபா 800 1600 சேல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் எவ்வளோ பாருங்களேன். எவ்வளோ? 450ங்களா? சாரி 480. ஓகே, 480 ரூபா. 1600 எங்கே இருக்குது, 480 எங்கே இருக்குது? ரெண்டு சேர்த்து சேல் பண்ணி தான் சொல்ல வராங்க. புரிஞ்சுங்க. ஆப்ஷன் பையிங் பக்கம் பிகனர்ஸ் காசு கம்மியாகுது. என்கிட்ட வெறும் 10,000 தான் இருக்குது, என்கிட்ட 5,000 தான் இருக்குது, என்கிட்ட 2,000 தான் இருக்குது, என்கிட்ட 50,000 தான் இருக்குது, எங்களால் வந்து ஆப்ஷன் செல்லிங்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஆப்ஷன் பையிங் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. ஃபஸ்ட்டு கேஷில் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் 1, 5, 10 எவ்வளோ உங்களால் ப்ராக்டிஸ். நான் சொல்கிறது பணம் பண்ணுறதுக்காக ஈக்விட்டின்னு சொல்ல வரல, ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு மனசு என்ன வலிச்சிருந்துச்சு, உங்களுக்கு என்ன பெயின்ஃபுல்லாக இருந்தது, என்னடா இது கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், உங்களோட ஃபேமிலியை சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ண போகிறீங்களோ இல்லையோ, எனக்கு தெரியாது. அதெல்லாம் போனது தான், திரும்ப வராது. ஆனால் இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கலாம். நான் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா. இல்லை நான் இது ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக வந்து இந்த ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்ருக்கேன். 17 இயர்ஸ். எந்த சார்ட்டும் இது வரலும் எனக்கு இந்த மாதிரி போனதில்லை. அதாவது ஒரு 10-20 நாளைக்கு வந்து 400 ரூபா இருந்த ப்ரீமியம் ரெண்டும் சேர்த்து 2000 ரூபா ஆனதா சரித்திரமே கிடையாது. எப்போ ஆகும்? எப்போவாச்சும் ஒரு நியூஸ் பேஸ் வருதுங்களா, ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் 1,000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் போகுதுங்களா, அந்த டைமில் வேணுமா இருந்தால் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ 1,000 2,000 போன நாட்கள் உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்பவுமே அது மாதிரி வருமா? லாட்ரி. அதெல்லாம் லாட்ரி. அந்த மாயை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ ஆப்ஷன் பையிங்கில் பணமே பண்ண முடியாதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாஜிக்கை திங்க் பண்ணி பாருங்கள். 100 பேர் வரான் மார்க்கெட்டுக்கு, 2 பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் பணம் பண்ணுறான், 98 பேரால் பண்ண முடியாதா? இந்த 2 பேரை பார்க்குறீங்க நீங்கள். அதில் இன்னொரு போலியான நபர்கள் வந்து இன்னும் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் இதில் இந்த 100 பேரில் ஒரு 20 பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனுக்கு காமிப்பாங்க உங்களுக்கு வீடியோவில். நான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் இவ்வளோ சம்பாரித்தேன், அத்தை பண்ணேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 பேரையும் பார்க்குறீங்க, இந்த 20 பேரும் பார்க்குறீங்க. ஓவரால் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்கள கவனிக்க மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.